இன்றைக்கி வந்து சூப்பரான தேங்காய் பர்ஃபி, நார்மல் கிடையாது, சாக்லேட் தேங்காய் பர்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் 1 டம்ளர் 1.25 டம்ளர் தேங்காய் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த டம்ளரில் இல்லை எந்த கிண்ணத்தில் நீங்கள் தேங்காய் அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 கப் போடணும். இப்போ 1 டம்ளர்னால் 2 கப் சுகர், மினிமம் 1.25 கப்பாவது போடணும். அப்போ தான் வந்து பர்ஃபி வந்து கட் பண்ணுறக்கு வரும், இல்லைனா ஹல்வா மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ தண்ணி வந்து அந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும், நிறையாலாம் விட வேணாம். இப்போ 2 கப் சுகர் ஒரு 2.25 கப் சுகர் போட்டிருக்கோம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அந்த பக்கம் மெல்ட் ஆகிட்டுருக்கு. மீன்வைல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேக்கெட் சாக்லேட், டைரி மில்க் சாக்லேட், நோ நட்ஸ் ஆடட். நட்ஸ் வேணும்னா நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிளெயின் மில்க் சாக்லேட்டோட ஒரு 1 டீஸ்பூன் இல்லை ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதை வச்ச உடனே கொஞ்சம் கட்டியாகிடுச்சு சாக்லேட்டு நம்ம மெல்ட் பண்ணது. திரும்ப அந்த சாக்லேட் சிரப்லேயே சக்கரை பாகுலேயே என்ன பண்ணுறோன்னா இந்த சாக்லேட்டை போட்டுட்டு நல்லா சாக்லேட் நல்லா அந்த சிரப்பில் மிக்ஸ் ஆகணும். நம்மளுக்கு சுகர் சிரப்பில் மிக்ஸ் ஆகி நல்லா வரும். ஓகே, குழன்னு அது பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, சுகரோட பதத்தை செக் பண்ணணும், கம்பி பதம். நீங்கள் அதை சுகர் அப்படி கரண்டியால் எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு 1 ஸ்ட்ரிங்கில் வரும், அந்த சுகர் ட்ரிப் ஆகும். ஒழுகிறது வந்து 1 ஸ்ட்ரிங்காக இருக்கும், அதான் பதம். அதுக்கப்புறம் சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த ரெசிபிக்கு பட்டரோ நெய்யோ நிறையா தேவையில்லை, ஏன்னா தேங்காயிலே ஒரு எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால சும்மா ஒரு கொஞ்சமாக நம்ம பட்டர் போட்டிருக்கோம் நாங்கள். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து அந்த இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி வரும். அப்படியே ஒட்டாமல் சைடில் பொரிஞ்சிட்டு சூப்பராக நீங்கள் கிளற அப்படியே அப்படி சட்டியில் ஒட்டாமல் அருமையாக வரும். அதான் ஸ்டேஜ். ரொம்பவும் கிளறினா முருகிரும். அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு க்ரீஸ்டு பிளேட்டு, நான் வெண்ணெய் போட்டு நல்லா பிளேட்டை தடவி வச்சுருந்தேன். அந்த பிளேட்டில் கொட்டிட்டு ரொம்பவும் ஆற விடாமல் ரொம்பவும் கொதிக்காமல் இல்லாமல் இருக்கிற ஸ்டேஜில் பீஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சாக்லேட் தேங்காய் பர்ஃபி ரெடி. தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது ரெசிபி வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.